வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனம் டிக்கெட் ஸ்டார்ட்டிங் டைம், அதாவது எத்தனை மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்றாங்க டெய்லின்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில 4:30 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. அதாவது காலையில 4 மணிலேருந்து 5 மணி நடுவில் இஷ்யூ பண்றாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இது சம்மர் சீசன்ல கொஞ்சம் early-ஆவே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் காலையில 4:30 மணிக்கு இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போல நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் லக்கி டிப்ல செலக்ட் ஆகிறதுக்கு எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும்? அதுக்கு ஏதாவது நல்ல டைம் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா? ஏதாவது லக்கி டைமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அது மாதிரி நல்ல டைமு இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணாம அவங்க மாசம் மாசம் நம்மளுக்கு 18ஆம் தேதி இஷ்யூ பண்றாங்க. ஜென்ரலா மாசம் மாசம் ஒரு 3 மந்த்ஸ் அட்வான்ஸா போயிட்டு இருக்குல்ல. ஸோ அவங்க 3 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. அந்த 3 டேஸ்ல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணணும். சுவாமியை மனசுல நினச்சிக்கிட்டு ஜென்ரலாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸும் செலக்ட் ஆகிட்டே வராங்க. ஓகேங்களா? அதுக்கு டைம் எல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. ஒரு நல்ல மனசோட நல்லா சுவாமியை கும்பிட்டுக்கிட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும். அதே போல் நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா கூட ஆஃப்லைனில் எப்போல்லாம் நீங்கள் திருமலா வரீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை திருமலாவில் சிஆர் ஆஃபீஸ் கிட்ட ஆர்ஜித்த சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குது. அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ரிசல்ட் வந்துடும். நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் ஏதோ ஒரு சேவாவுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சேவாவுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் சுப்ரபாத சேவாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அதாவது நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வரப்போகிறோம். ஸோ கூட்டம் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக்கு இது போல் டேஸ் மென்ஷன் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது சம்மர் சீசன், க்ரௌட் இருக்குது, டெய்லி க்ரௌட் இருக்குது. அவங்களும் ஏஐ சிஸ்டம் வச்சு கேமராஸில் ஸ்டடி பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு கண்டினியூஸாக க்யூ லைனில் இருக்கணும், தர்ஷனத்துக்கு போயிட்டே இருக்கணும், எங்கே பிரேக் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வீக்கெண்ட்ஸில் மாத்திரம் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால 15 மணி நேரம் 13 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மிச்ச டேஸில் பார்த்தோம்னா ஒரு 8 மணி நேரத்துலேயே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்னு சொல்லி டிடிடி ப்ரெஸ் நோட் கூட அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரௌடுன்றது இருக்குது. சம்மர் சீசன்ன்றதுனால இது ஜூலை வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இது ஒரு ஜூலை 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் க்ரௌட் இருக்கும். அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகி போச்சுன்னா பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் ஸ்ரீவாணி தர்ஷன் இந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில். ஸோ விஐபி தர்ஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ எங்களுக்கு ஸ்ரீவாணி தர்ஷனில் தர்ஷனம் இருக்குமா இருக்காதான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாணி தர்ஷனில் புக் பண்ணவங்களுக்கு டெய்லி பேசிஸில் கூட ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. ஸ்ரீவாணி தர்ஷனம்ன்றது இருக்குது. ஓகேங்களா? அவங்க கேன்சல் பண்ணியிருக்கிறது இந்த மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் லெட்டரோடு வருவாங்கல்ல. ஸோ அது கேன்சல் பண்ணியிருக்காங்க. புரோட்டோகால் டைரக்ட் மினிஸ்டர்ஸ் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸோட வர்றவங்களுக்கு தான் அந்த விஐபி தர்ஷன் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ரீவாணி தர்ஷன்ன்றது இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க புக் பண்ணியிருக்கீங்க, நீங்க வரலாம். அதே போல ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க ஸ்ரீவாரிமெட்டு, ஓகே, ஸ்ரீவாரிமெட்டுக்கு நடந்து போகலான்னு கும்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு 20 பேர் போக போகிறோம். நாங்கள் ஆன்லைன்லலாம் எதுவும் புக் பண்ணல. ஸ்ரீவாரிமெட்டுக்கு எப்படி ரீச் ஆகணும், ப்ரொசீஜர் என்னான்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ரீவாரிமெட்டுன்றது பார்த்தோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பதி வந்த உடனே டோக்கன் வாங்கிக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்கள் அதே வாங்கணும்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கணும், நீங்கள் நடந்து போகலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு அலிப்பிரி கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே க்ரௌடை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் நடந்து போகலாம். ஓகேங்களா? நீங்கள் அலிப்பிரிலேருந்து கூட உங்களுக்கு ஃப்ரீ பஸ் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்ரீவாரிமெட்டுக்கு. அந்த ஃப்ரீ பஸ் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு ரீச் ஆகலாம். இல்லை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆண்ட விஷ்ணு நிவாசத்துலேயே நீங்கள் டோக்கன் வாங்கினீங்கன்னா
வெளியே வந்துட்டீங்கன்னா அங்கேருந்தே ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது, ஆர்டிசி பஸ்ஸு அதாவது டிக்கெட் பெய்ட் பண்ணுறோம்ல அதுலேயும் நீங்கள் போகலாம். 20 பேருன்றதுனால நீங்கள் பஸ் ஏறே போங்க, சேஃப் அது. ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே வந்து அந்த ரோடு வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது ஷேர் ஆட்டோஸ்க்கு. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட நடந்திருக்கு. அதனால தான் ஸ்ரீவாரிமேட்டில் டோக்கன் கொடுக்குறதுன்றது கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கே கொடுக்கறது இல்லை, இங்கே தான் தராங்க, திருப்பதியில் தான், பூதேவி காம்ப்ளெக்ஸில். அதனால ஷேர் ஆட்டோஸில் போகிறது அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் காலையில் டைமில் நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் இருக்குது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து அதாவது இப்போ இருக்கா, முடிஞ்சு போச்சா என்ற அப்டேட் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாத உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப். இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாமல் நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.